என்ன பண்றது? எனது குணமானால் 500 ரூபாய் தந்தால் போதும், குணமாகாவிட்டால் 2000 ரூபாயாக திருப்பி தரப்படுமா? நல்ல இழிச்சவன் டாக்டர் மாட்டிருக்கான். அங்க போவோம். டாக்டர் டாக்டர். என்னப்பா? யாரு? நான் தான் டாக்டர். தம்பி உட்காருப்பா. டாக்டர், நாக்குல எனக்கு சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நாக்குல சுவையிலையா? காமிங்க. இல்லையே, எந்த ப்ராப்ளமும் இல்லையே. ஓ, இவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கான். இவனை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். நர்ஸ். சொல்லுங்க டாக்டர். இந்த 10ஆம் நம்பர் பாட்டிலுக்கு மருந்து எடுத்து தம்பி நாக்கில் 2 சொட்டு விடுங்க. சரி டாக்டர். 10ஆம் நம்பர் மருந்து இதுதான். கொஞ்சம் உங்க நாக்க நீட்டுங்க. அகல பாதாளமே தெரியுது. டாக்டர், இது மருந்து இல்லை, இது பெட்ரோல். இப்போ உங்க நாக்குல சுவை வந்தது பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாயா. ஐயோ, இப்படி போய் ஏமாந்துட்டோமே. நம்ம அவனை ஏமாத்தலாம் நினைச்சா அவன் நம்மளை எப்படி ஏமாத்திட்டானே. படிச்சவன் நிரூபிச்சுட்டானே. விடக்கூடாது, இந்த டாக்டரை விடவே கூடாது. 2 நாள் கழிச்சு வருவோம். டாக்டர் டாக்டர். தம்பி உட்காருப்பா. டாக்டர், எனக்கு ஞாபக சக்தியே இல்லை டாக்டர். எல்லாமே மறந்து மறந்து போகுது டாக்டர். ஞாபக சக்தி இல்லையா? இதுக்கு அந்த மாதிரி தான் லாய்க்கு. நர்ஸ். சொல்லுங்க டாக்டர். இந்த 10ஆம் நம்பர் பாட்டிலுக்கு மருந்து எடுத்து தம்பி நாக்கில் 2 சொட்டு விடுங்க. சரி டாக்டர். டாக்டர், அன்னைக்கு நாக்குல சுவை வேணும்னா அன்னைக்கு இதே மாதிரி தான் தந்தீங்க, இன்னைக்கு இதே தரீங்க. வெரி குட். இப்போ உங்களுக்கு ஞாபக சக்தி வந்தது பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாயா. ஐயோ, 500 ரூபாய் போச்சே. விட மாட்டேன், இந்த டாக்டரை விடவே மாட்டேன். மறுபடியும் வருவேன். கைலாஷ் தாங்க. டாக்டர் டாக்டர். எங்கேயோ கேட்டுக்கோரு. தம்பி உட்காருப்பா. என்ன பிரச்சனைப்பா? டாக்டர், எனக்கு கண்ணு தெரியல டாக்டர். எதையுமே பார்க்கவே முடியல டாக்டர். என்னது? கண்ணு தெரியலையா? சாரிப்பா, இந்த நோய்க்கு என்கிட்ட மருந்து இல்லை. இந்த அவனுடைய 2000 ரூபாய். டாக்டர், 2000 ரூபான்னு சொல்லிட்டு 500 ரூபாய் தரீங்க. இப்போ உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாயா. படிக்காம குறுக்கு வழியில சம்பாதிக்கலான்னு பார்த்தா அது எல்லாமே கடைசியில நஷ்டத்திலே போய் முடியுது. இனிமே நம்மளும் நல்லா படிக்கிறோம், இந்த டாக்டர் மாதிரி ஒரு நல்ல வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும்.